நாங்களே பார்க்க போற விஷயம் சோல்வே ப்ராசஸ். சோல்வே முறையில சோடியம் கார்பனேட்டை தயாரிக்கிற வழிமுறை நாங்கள் இங்க பார்க்கணும். சோல்வே ப்ராசஸ், சோல்வே முறையில் சோடியம் கார்பனேட் உற்பத்தி. அதுல பாருங்க, இவருக்காக பயன்படுத்தப்படுற மூலப்பொருட்கள் ஒரு விஷயம் இருக்குது. இந்த சோல்வே முறையில் சோடியம் கார்பனேட்டை தயாரிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களை பொறுத்தவரை பாருங்க, முதலாவது பிரைன் கரைசல் அல்லது நிரம்பிய NaCl கரைசல். பிரைன் கரைசல் அல்லது நிரம்பிய NaCl கரைசல் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப பிரைன் கரைசல் அல்லது நிரம்பிய NaCl கரைசலை சொல்லியிருக்கிறோம். நிரம்பிய NaCl கரைசலை சொல்லியிருக்கிறோம். சரி, இப்ப அடுத்த விஷயம் இரண்டாவதாக பார்க்கிறோம் அமோனியா. இந்த அமோனியா வாயு ஹேபர் முறை அமோனியா தயாரிக்கிறது வந்தது. மூன்றாவது விஷயம் CO2 வாயு. இந்த CO2 வாயு எங்கிருந்து வந்ததுன்னா சுண்ணாம்புக்கல் என்கின்ற தொடங்கு பொருளை வெப்பமேற்றித்தான் CO2 என்கின்ற மூலப்பொருள் வந்தது. கல்சியம் கார்பனேட் சுண்ணாம்புக்கல் என்கின்ற மூலப்பொருளை வெப்பமேற்றுவதன் மூலம் CO2 வந்து அடுத்தது நீர் வந்தது. அப்ப மொத்தமாக 4 மூலப்பொருட்கள் அங்கு காணப்படுகின்றன. தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். 4 மூலப்பொருட்கள். உங்க நிரம்பிய சோடியம் குளோரைட் கரைசல் தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், பிரைன் கரைசல் என்று சொல்லுவோம். இரண்டாவது அமோனியா, ஹேபர் முறையிலிருந்து அமோனியாவை உற்பத்தி செய்கிறோம். அதே போல CO2 முடக்குவாங்க. இந்த சோடியம் கார்பனேட் உற்பத்தியில பயன்படுத்தப்படுற மூலப்பொருட்கள் என்ன, இந்த 4 பேருக்கு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் தெளிவாக கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. மூலப்பொருட்கள் சொல்லக்கூடிய என்னென்ன போதும், பிரைன் கரைசல் அதாவது நிரம்பிய சோடியம் குளோரைட் கரைசல், இரண்டாவது அமோனியா, மூன்றாவது CO2, நாலாவது ரைட். இப்ப இந்த சோல்வே முறை வந்து 4 படிகளின் ஊடாக நடக்குது. என்னென்ன படி என்று பார்ப்போம். சரிதானே? 4 படிகளின் ஊடாக நடைபெறுகிறது. அப்ப என்னென்னதை பார்ப்போம். முதலாவது படிமுறை வந்து அமோனியா வாக்கம். அப்ப இந்த அமோனியா வாக்கம் என்று சொல்லக்கூடிய அதிலே வடிவா பேர் சொல்லப்பட்டிருக்கு. அமோனியா வாக்கம் என்னன்னு சொல்லுங்க. இந்த உபகரண அமைப்பை பொறுத்தவரையில மேலிருந்து கீழாக பிரைன் கரைசலை அனுப்பி கொண்டிருப்போம். மேலிருந்து கீழாக பிரைன் கரைசலை அனுப்பி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் கீழிருந்து மேலாக அமோனியா வாயுவை அனுப்பி கொண்டிருப்போம். அப்ப மேலிருந்து கீழாக பிரைன் கரைசல் அனுப்பப்படுது, கீழிருந்து மேலாக அமோனியா வாயு அனுப்பப்படுகிறது. இது மேலிருந்து கீழ், இது கீழிருந்து மேல் ஒரு முரணோட்ட பொறிமுறை அல்லது எதிரோட்ட பொறிமுறை என்று சொல்வோம். அந்த மூலப்புறதாக 2 தாக்கிகளுக்கு இருக்கிற தொடுகையை கூட்டி தாக்கத்தை விரைவுபடுத்துறது இலகுபடுத்துறதுக்காக செய்கிற வேலை என்று சொல்றது முரணோட்ட பொறிமுறை அல்லது எதிரோட்ட பொறிமுறையில அனுப்புறோம். அனுப்பும் போது இங்க என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு, நுண்துளை கொண்ட கழிக்கட்டா. இது பாஸ்டாக கீழே வர அங்கிருந்து மெதுவாக வர வேண்டும். மெதுவாக இங்கிருந்து மூவ் பண்ணி போய் 2 வித தொடுகையும் அங்கு ஏற்படுத்தப்படும். சரி, அப்ப இங்கிருந்து அமோனியா வாயு அனுப்பப்படுது, இங்க பிரைன் கரைசல் அனுப்பப்படுகிறது. இது ரெண்டும் சேர்ந்து அமோனியாவால் நிரம்பலுற்ற பிரைன் கரைசல் இங்க நமக்கு புறப்பட போகிறது. இங்க ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கணும் என்னென்றால், இந்த அமோனியா இந்த பிரைன் கரைசல்ல கரைகிறது ஒரு புறவெப்ப தாக்கம். சோ அமோனியா பிரைன் கரைசலில் கரைவது ஒரு புறவெப்ப தாக்கம். என்ன தாக்கம்? புறவெப்ப தாக்கம். ஆகவே தெளிவுபடுத்தணும். அந்த கேள்வியில நமக்கு அடிக்கடி குழப்பத்தை விளைவிப்பாங்க. எப்படி என்றால், அமோனியா பிரைன் கரைசலில் கரைவது ஒரு அகவெப்ப தாக்கமாக என்று சொல்லி விடுவாங்க. அந்த கூற்று என்னவா இருக்கும்? பிழையான கூற்றாக இருக்கும். அப்ப இந்த அமோனியா வாயு இந்த பிரைன் கரைசலில் கரைவது ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்கிற காரணத்தினால நாங்கள் என்ன செய்வோம், தொகுதியினுடைய வெப்பநிலையை தாழ்வாக பேணவும். அப்படி தாழ்வாக பேணும் போதுதான் இலச்சரி என்ற தத்துவப்படி இந்த அமோனியாவின் பிரைன் கரைசலை இலகுவாக அந்த முட்டாக்கம் சாதகமாக்கப்படும். இதுதான் முதலாவது வேலை. என்ன, இங்கிருந்து பிரைன் கரைசல் அனுப்பப்படுகிறது, இங்கிருந்து அமோனியா அனுப்பப்படுகிறது. ஆகவே நமக்கு என்ன உருவாக போகுது, அமோனியாவால் நிரம்பலுற்ற பிரைன் கரைசல் இங்க வரப்போகுது. இதுதான் முதலாவது படிமுறை. என்னது? அமோனியா வாக்கம். சரிதானே? அப்ப முதலாவது படிமுறை அமோனியா வாக்கம். இந்த கோபுரம் ஒன்றின் நாங்கள் தெளிவாக சொல்லணும் என்ன,
கோபுரம் ஒன்றின் வெப்பநிலையை எந்த வெப்பநிலையில மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கும் சொல்லுங்க. கோபுரம் ஒன்றின் வெப்பநிலையை வந்து தாழ் வெப்பநிலையில தான் மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கும். தாழ் வெப்பநிலை தெளிவா புரிச்சு கொள்ளுங்க. தாழ் வெப்பநிலையில தான் அந்த கோபுரம் ஒன்றின் வெப்பநிலை என்ன செய்யப்படும், மெயின்டைன் பண்ணப்படும். சரி, இதை தெளிவாக புரிச்சு கொள்ளுங்க. அப்ப முதலாவது விஷயத்தை நாங்கள் நிறைவு கொண்டு வந்துட்டோம். என்ன? அமோனியா வாக்கம். அப்ப புரைன் கரைசலுக்கு அமோனியாவை செலுத்துவதன் மூலம் அமோனியாவால் நிரம்பெற்ற புரைன் கரைசல் நமக்கு புறப்பட்டு கொண்டோம். இப்ப என்ன செய்யறதுன்னு சொன்னால் இரண்டாவது படிமுறைக்கு நாங்கள் போகிறோம். இந்த இரண்டாவது படிமுறை என்னன்னு சொன்னால் பாருங்க, இரண்டாவது கார்பனேற்றல். அங்க கார்பனேற்றல், அதான் CO2 ஏற்றல். இங்க நடக்குது. இப்ப இந்த அமோனியாவால் நிரம்பெற்ற புரைன் கரைசலை எடுத்து இரண்டாவது கோபுரம், கோபுரம் இலக்கம் 2, இரண்டாவது கோபுரத்துக்குள் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் மேலிருந்து கீழாக அமோனியாவால் நிரம்பெற்ற புரைன் கரைசலையும் கீழிருந்து மேலாக CO2 வாயுவை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதை கணிக்கட்டு தான் இங்கேயும் இருக்கிறோம். சரி, CO2 வாயுவை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அப்ப அமோனியாவால் நிரம்பெற்ற புரைன் கரைசல் மேலிருந்து கீழாக வருகிறது, CO2 வாயு கீழிருந்து மேலாக போகிறது. அப்ப இங்கேயும் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த CO2 இருக்குதான், இந்த CO2 இந்த புரைன் கரைசல் இருக்கிற நீர்ல கரைகிறது ஒரு புறவெப்ப தாக்கம். அதே போல அந்த அமோனியாவால் நிரம்பெற்ற கரைசல் கூட புரைன் கரைசல், அதுக்குள்ள நீர் இருக்குது. அப்ப அந்த CO2 நீர்ல கரையத்தான் போனோம். அந்த CO2 நீர்ல கரைகிற தாக்கமும் ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்க போது. அதே போல புரைன் கரைசலுக்குள்ள இருக்கிற இந்த அமோனியா நீர்ல கரைஞ்சி என்னத்தை உருவாக்கி இருக்கும், புரைன் கரைசல்ல இருக்கிற அமோனியா நீர்ல கரைஞ்சி அமோனியம் ஹைட்ரோக்சைட்டை உருவாக்கி இருக்கும். அந்த அமோனியம் ஹைட்ரோக்சைட்டுக்கும் CO2க்குமான தாக்கம் என்னவாக இருக்க போகுது, அமோனியம் ஹைட்ரோக்சைடும் CO2வும் தாக்கம் புரிஞ்சு இந்த அமோனியம் ஹைட்ரோக்சைடு இருக்குது, இவரும் CO2வும் தாக்கம் புரிஞ்சு அமோனியம் பைகார்பனேட்டை உருவாக்கும். NH4HCO3 aqueous. அமோனியம் இது கார்பனேட்டு கரைசலை அவங்க தோற்றுவிப்பார்கள். இந்த அமோனியம் ஹைட்ரோக்சைடும் CO2வும் தாக்கம் புரிஞ்சு அப்ப இந்த அமோனியம் ஹைட்ரோக்சைடு எங்க இருக்குது, புரைன் கரைசலுக்குள் இருக்குது. அமோனியாவால் நிரம்பலாக்கப்பட்ட புரைன் கரைசலுக்குள் இருக்குது. நாங்கள் இங்கிருந்து CO2 அனுப்புகிறோம். அப்ப அனுப்பும் போது இந்த அமோனியம் ஹைட்ரோக்சைடுக்கும் CO2க்கும் தாக்கம் நடந்து என்ன உருவாக போகுது, அமோனியம் இரு கார்பனேட்டு உருவாக போகிறது. அப்ப இந்த தாக்கம் வந்து இந்த தாக்கத்தினுடைய டெல்டாய்க்கும் வந்து என்னவா இருக்கும், மைனஸ் ஆகத்தான் இருக்கும். அப்ப இந்த தாக்கத்துடைய வெப்பநிலை மாற்றம் மைனஸ். அதே போல CO2 நீர்ல கரைகிற தாக்கமும், வாயுக்கள் நீரில் கரைவது ஒரு மீளக்கூடியதும் புறவெப்பத்துக்குரியதும். சோ அப்ப இவரும் புறவெப்ப தாக்கம், இவரும் புறவெப்ப தாக்கம். நாங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது வேலையில் நமக்கு ஞாபகம் இருக்கணும், கோபுரம் ஒன்றை போலவே கோபுரம் 2னுடைய வெப்பநிலையையும் தாழ் வெப்பநிலையில தான் மெயின்டைன் பண்ண வேண்டும். ஆகவே கோபுரம் 2னுடைய வெப்பநிலையும் தாழ் வெப்பநிலையில் மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும். அவ கோபுரம் ஒன்றை போல கோபுரம் 2னுடைய வெப்பநிலையும் தாழ் வெப்பநிலையில் மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும். அப்ப என்ன நடந்திருக்குது, அமோனியாவால் நிரம்பெற்ற புரைன் கரைசல் மேலிருந்து கீழாகவும் CO2 வாயு கீழிருந்து மேலாகவும் அனுப்பப்பட்டு கார்பனேற்றம் செய்யப்படுகிறது.
இங்கு CO2 நீரில் கரைவது ஒரு புறவெப்பத்தாக்கம். முறையின் கரைசலில் இருக்கிற அமோனியா ஹைட்ரோக்சைடு அமோனியா CO2 ஓட தாக்கம் புரிந்து அமோனியம் இரு கார்பனேட்டை உருவாக்குகின்ற தாக்கமும் ஒரு புறவெப்பத்தாக்கம். ஆகவே தொகுதி 2 அல்லது கோபுரம் 2 வெப்பநிலையை என்னத்தில் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும்? தாழ் வெப்பநிலையில் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இதை ஒரு குறிப்பிடுத்திக் கொள்ளுங்க. அதோட இன்னொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனிப்போ. CO2 நீர்ல கரையும். CO2 நீர்ல கரைஞ்சி HCO3 மைனஸை தரலாம். அமோனியா இருக்குதானே, அமோனியா நீர்ல கரைஞ்சி வார அமோனியா கரைசல் அமோனியா கார்பன் ஆக்சைடோட தாக்கம் முடிஞ்சு HCO3 மைனஸை தரலாம். ஆனா இது ரெண்டுலையும் என்ன விஷயம் என்று சொன்னால், கார்பன் ஆக்சைடு வந்து முனைவற்ற மூலக்கூறு. இந்த முனைவற்ற மூலக்கூறு வந்து நீர்ல கரைகிற விதம் குறைவா இருக்கும். ஆனா முனைவுடைய அமோனியா நீர்ல கரைகிற விதம் கூட இருக்கும். அப்படி கூட இருக்கிற காரணத்தினால இந்த அமோனியம் ஹைட்ரோக்சைடு தான் கூட உருவாகி அவர் CO2 ஓட தாக்கம் முடிக்கிறார். வெதிகளவான HCO3 மைனஸை தோற்றுக்கும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளணும். இப்படி CO2 நீர்ல கரையலாம், அமோனியாவும் நீர்ல கரையலாம். CO2 நீர்ல கரைவதன் மூலம் என்ன வரப்போகுது? கார்பனிக் அமிலம் வந்து HCO3 மைனஸ் வரலாம், அவர் வரலாம். அதே போல அமோனியா நீர்ல கரைஞ்சு அமோனியம் ஹைட்ரோக்சைடு வந்து அவர் CO2 ஓட தாக்கியும் HCO3 மைனஸை தரலாம். இந்த ரெண்டுலையும் இந்த இரண்டாவது கூட நடக்கும். ஏனென்றால் CO2 நீர்ல கரைகிறத விட இது முனைவற்ற மூலக்கூறு. அமோனியா நீர்ல கரைகிற விதம் கூட இருக்கும், முனைவுடைய மூலக்கூறு. அமோனியா கரைஞ்சி கொண்டு வந்த அமோனியம் ஹைட்ரோக்சைடு CO2 ஓட தாக்கி இந்த இரு கார்பனேட்டை உருவாக்குறது தான் இரு கார்பனேட் கூடுதலாக நடக்கும். அவன் கோபுரம் 2 நடந்த விஷயம் நமக்கு தெரிய வேண்டும். இப்ப மூன்றாவது படிமுறை என்ன? படிமுறை 1 சரி, படிமுறை 2 சரி. அப்ப படிமுறை 1 அமோனியாவாக்கம், படிமுறை 2 கார்பனேற்றம். சரி, மொத்தமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சோல்வே ப்ராசஸ் 4 படிமுறைகளின் ஊடாக நடைபெறுவது என்று சொல்லியிருக்கிறோம். முதலாவது அமோனியாவாக்கம், இரண்டாவது கார்பனேற்றம். அமோனியாவாக்கம் என்ன நடந்திருக்குது? முறையின் கரைசல் மேலிருந்து கீழாகவும் அமோனியாவாயு கீழிருந்து மேலாகவும் முரணோட்ட பொறிமுறை அல்லது எதிரோட்ட பொறிமுறையில் செலுத்தப்பட்டு அமோனியாவால் நிரம்பெற்ற முறையின் கரைசல் தயாரிக்கப்படுகிறது. இங்கு கோபுரம் ஒன்றின் வெப்பநிலை தாழ்வாக பண்ணப்பட வேண்டும். என்ன காரணம்? அமோனியா இந்த முறையின் கரைசலில் கரைகின்ற தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம் என்பதால். இப்போது என்ன செய்தோம்? அமோனியாவால் நிரம்பெற்ற முறையின் கரைசலை மேலிருந்து கீழாகவும் கோபுரம் 2 CO2 வாயுவை கீழிருந்து மேலாகவும் அனுப்புகிறோம். CO2 வாயுவை கீழிருந்து மேலாகவும் அனுப்புகிறோம். அனுப்பும் போது அங்கேயும் என்ன நடக்க போகுது என்று பார்த்தால், அமோனியாவால் நிரம்பெற்ற முறையின் கரைசல் என்று சொல்லக்கூடிய இங்க அமோனியா இருக்குது, இங்க CO2 இருக்குது. CO2 நீர்ல கரையலாம், அதுவும் ஒரு புறவெப்ப தாக்கம். அமோனியா நீர்ல கரைகிறது ஒரு புறவெப்ப தாக்கம். சரிதானே? இப்ப இந்த தொகுதியின் வெப்பநிலை அங்கே கோபுரம் 2 எடுப்போம். கோபுரம் 2 வெப்பநிலையை தாழ் வெப்பநிலையை போடுவதன் மூலம் தான் இந்த புறவெப்ப செயல்முறைக்கு நாங்கள் ஆதரவாக அமைய முடியும். அது நடந்தது. இதோட என்ன சொல்லுவோம்? CO2 நீர்ல கரைகிறத விட அமோனியா நீர்ல கரைகிற விதம் கூட இருக்கும். ஏனென்றால் CO2 முனைவற்றது, அமோனியா முனைவுடையது. இப்ப இந்த 2 பேரும் நீர்ல கரைஞ்சி விட்டு வரும்போது இவர் நீர்ல கரைஞ்சி கார்பனிக் அமிலத்தை தந்து HCO3 மைனஸ் தாரத்தை விட இவர் நீர்ல கரைஞ்சி வார அமோனியம் ஹைட்ரோக்சைடு உடனடியாக CO2 தாக்கி அமோனியம் இரு கார்பனேட்டை உருவாக்குவதுதான் அதிக அளவில் நடக்கும். சோ இது கார்பனேற்றம். படி 1 சரி, படி 2 சரி. இனி மூன்றாவது படி 3. ரைட், படி 3 என்று வாங்க நான் அடித்து விடுறேன். அடித்து கொண்டு